நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இருமுடிக்கட்டு திரைப்படத்தின் விமர்சனம். இருமுடிக்கட்டு ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர் கூட்டணியில் சிவா நிர்வாணா இயக்கியுள்ள இந்த படம் வழக்கமான ரவி தேஜா மாஸ் படமாக இல்லாமல் அப்பா மகள் பாசம், குடும்ப உறவு, ஐயப்ப பக்தியை மையமாக கொண்டிருக்கிறது. ரவி தேஜா நடிப்பில் உருவாகியுள்ள இருமுடிக்கட்டு கமர்ஷியல் வெற்றி படமாக வந்துள்ளது. சிவா நிர்வாணா இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் நவீன் எர்னேனி மற்றும் ஒய் ரவிசங்கர் இணைந்து தயாரித்துள்ளனர். கதைக்களம்: ரவி தேஜா ஒரு கோபக்கார மது பழக்கமுள்ள குடும்ப மனிதராக வருகிறார். ஆனால் அவரது மகள் மீது அளவில்லாத பாசம் கொண்டவர். மகளின் வேண்டுகோளுக்காக மதுவை விட்டுவிட்டு ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை பயணம் மேற்கொள்வது கதை. கதையின் முக்கிய திருப்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பயணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலும் குடும்ப உறவுகளிலும் ஏற்படும் மாற்றங்கள் தான் படத்தின் உணர்வுபூர்வமான பகுதி. பொல்லூர் கிராமத்தில் டெம்போ ஓட்டுநர் ஸ்ரீநாத் ரவி தேஜா தன் மனைவி காவேரி, பிரியா பவானி சங்கர், மகள் மணியம்மாவுடன் பேபி நட்சத்திரா சந்தோஷமாக வாழ்கிறார். மகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கும் நாயகன் மகளுக்கு தைரியம் சொல்லி எது நடந்தாலும் தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வளர்க்கிறார். மகளும் தன்னம்பிக்கை பெண்மணியாக வளர்கிறார். அவரது வாழ்க்கையில் ஆட்டோ ஓட்டுவது, வாழைத் தோட்டத்தில் பழத்தை சந்தையில் விற்பனை செய்வது, ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்று வாழ்ந்து வருகிறார். ஆனால் மாலை கழட்டியதும் குடிப்பார். இரவு பகலாக அவருக்கு சபரிமலைக்கு கூட்டி செல்லும் குருசாமி, சாய்குமார் குடும்பம், ரவி தேஜா குடும்பம், இவர்கள் இருவர் குடும்பமும் அன்பை செலுத்துகிறார்கள். இதற்கிடையே சுவாசிகா அரசு பள்ளியில் டீச்சராக இருக்கிறார். நன்றாக படிக்காத மாணவிகளை மிகவும் கண்டிஷன் செய்து வறுத்து எடுக்கிறார். அந்த ஊர் எம்எல்ஏ ரமேஷ் சந்திரா பள்ளி மாணவிகளுக்கு பேருந்து வசதி செய்து தருகிறார். ஆத்தூருக்கும் தாமரைக்குளத்துக்கும் நடுவில் 4 ரவுடிகள் கஞ்சா குடித்துவிட்டு பள்ளி செல்லும் பெண்களை கிண்டல் செய்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அனிஷா என்ற ஒரு மாணவி மரணமடைகிறார். அந்த ஊரை சேர்ந்த வில்லன் மகன் நாகு கொல்லப்படுகிறான். யார் இந்த கொலைகளை செய்தது? பின்னணியில் என்ன நடந்தது? சுவாசிகா தன் வீட்டில் பள்ளி மாணவிகளை ஸ்பெஷல் கோச்சிங் நடத்துகிறார். இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை விறுவிறுப்பாக சொல்லியிருக்கும் படம். ரவி தேஜா இதுவரை ரவி தேஜாவிடம் பார்த்த அதிரடி பஞ்ச், டயலாக், மாஸ், ஹீரோ இமேஜ் ஆகியவற்றை ஓரமாக வைத்துவிட்டு ஒரு சாதாரண குடும்ப மனிதராக நடித்திருக்கிறார். குறிப்பாக மகளுடன் வரும் காட்சிகள், குற்ற உணர்வு, மனமாற்றம், பக்தி சார்ந்த காட்சிகள் ஆகியவற்றில் அவர் நடிப்பு தான் படத்தின் உணர்ச்சி மயமாக இருக்கிறது. சபரிமலைக்கு மாலை போடுவது, மகள் மீது பாசம் காட்டுவது, எதிரிகளை பந்தாடுவது, அந்த ஊரில் இருக்கும் பெண் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைப்பது என்று ரவி தேஜா அந்த படத்தில் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். 4 வருடம் கழித்து தனக்கு குழந்தை பிறந்ததால் அந்த குழந்தைக்கு சபரிமலை ஐயப்பன் பெயரில் மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்க்கிறார். பாசமழை பொழிவது நிகழ்ச்சி கிளைமாக்ஸ் காட்சியில் ரவி தேஜா உருக வைத்து விடுகிறார். இவருக்கு இந்த ஆண்டின் ஒரு சிறந்த வெற்றி படமாக அமைந்திருக்கிறது இந்த படம். ரவி தேஜா படம் என்றாலே மாஸ், காமெடி, ஆக்ஷன் என அனைத்தும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரவி தேஜா தெரியவில்லை. குறிப்பாக ஸ்ரீநாத் என்ற கதாபாத்திரமாக தான் தெரிகிறார். அந்த அளவுக்கு நடிப்பில் ஒன்றி போயிருக்கிறார். அப்பா மகள் சென்டிமெண்ட் காட்சிகளில் ஒன்றை செய்து விடுகிறார். பிரியா பவானி சங்கர் காவேரி என்ற மனைவி மற்றும் தாய் கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்திருக்கிறார். மகளாக நடித்த பேபி நட்சத்திரா சிறப்பாக நடித்துள்ளார். பேபி நட்சத்திரா ரவி தேஜா மகளாக மணிகண்டன் என்ற பெயர் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். சாய்குமார் குருசாமி, கோபுராஜ் என்ற கதாபாத்திரத்தில் கனிவான குருசாமியாக நடித்திருக்கிறார். சுவாசிகா அரசு பள்ளி ஆசிரியராக ஆரம்பத்தில் மிரட்டியவர். படத்தில் இறுதி வரை கம்பீரம் புரியாமல் நடித்திருக்கிறார். எம்எல்ஏவாக ரமேஷ் சந்திரா, வில்லனாக அஜய் கோஷ், மீசாலா, லக்ஷ்மண் உள்ளிட்டோர் தங்கள் பங்குக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் சிவா நிர்வாணா நம்மை படத்துடன் ஒன்ற வைக்கிறார். சில த்ரில்லிங் திருப்பங்கள் இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஊகிக்க முடியாத அளவுக்கு அமைத்துள்ளார். எமோஷ்னல் மேக்கிங்,
படத்தை தூக்கி நிறுத்துகிறது. ஒரு நல்ல கதையை எடுத்திருந்தாலும் அது வழக்கமான கதை தான். ஆனால் அவர் கதையை சொன்ன விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. அப்பா மகள் சென்டிமெண்ட் மற்றும் ஐயப்ப பக்தி தொடர்பான காட்சிகள் படத்திற்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. ஜீவ் பிரகாஷின் இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவு விஷ்ணு சர்மா கிராமத்து அழகை அற்புதமாக காட்டியுள்ளார். சண்டை காட்சிகள் கேமரா புகுந்து விளையாடி இருக்கிறது. ஐயப்பன் பாடல்களில் அருமையான ஒளிப்பதிவு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.